இருக்கிறீங்களா? ஹலோ, மேன் இஸ் a மாஸ்டர் பிளான் ஆஃப் God. தேவனுடைய படைப்பில் மிகப்பெரிய சிகர மனிதன். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனுடைய படைப்பிலே நான் ஒரு சிகரம். I am a master plan of God. பிளான் இல்லை, மாஸ்டர் பிளான். அப்போ அந்த மாஸ்டர் பிளானில் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்களா? ஏன் உங்களை தான் கேட்குறேயா? ஏன் நீங்கள் தற்செயலாக இங்கே நீங்கள் இல்லை? இன்னைக்கு people who are come for the first time, you are not here by accident. நீங்கள் தற்செயலாக இல்லையா? தேவங்களை கொண்டு வந்தார். 1907 வருஷத்தில் மே மாதத்தில் ஒரு சினிமா போயிட்டு வரேன். ஜீவநாடின் படம் பேர். ஜீவனே இல்லாமல் வந்தேன். அந்த வழியாக போகும்போது ஒரு பாட்டு என்னை தொட்டது. அந்த பாட்டு என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அந்த சபையிலே 16 ஆண்டுகள் நான் ஊழியனாய் பணியாற்றினேன். அவர் ஒரு மாபெரும் தேவ மனிதர், ஹென்றி ஜோசப் ஐயான்னு சொல்லி. நான் சொன்ன கருத்து தற்செயலாக அன்றைக்கி நான் போனதில்ல, அதுதான் தேவ திட்டம், தேவ தீர்மானம். அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா, அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிற ஒரு அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் பில்கேட். சொல்லுங்க, ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றவங்கெல்லாம் தேவனே நன்றின்னு சொல்லுங்க. தேவனே நன்றி. சத்தமா தேவனே நன்றி. ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றவர்கள் எல்லாருமே தேவனே நன்றி. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் என் வேதத்தை கொளுத்துனவங்க தான். ஆனால் ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். அம்பானியா இருப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். நம்புறீங்களாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் சொன்ன ஐ travel multi-millionaire families. I stayed with them. எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் வீட்டில் லேட்டஸ்ட் மாடல் 10-12 கார் இருக்குது, லேட்டஸ்ட் பிராண்ட் நியூ எல்லாமே. அவருடைய சபை 50 கோடி ரூபாய், 34,000 ஸ்கொயர் ஃபீட், 6 ஆராதனை, 10 கார் நிற்குது, எல்லாம் லேட்டஸ்ட் பிராண்ட் நியூ ஒன். ஒரு நாள் கூட நான் அதை பார்த்து பெருமைச்சு விட்டதே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா இருந்தோம், ஒன்றா ஊழியம் பண்ணோம், ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம். இன்றைக்கி அவருடைய நிலைமை வேறு இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பொறாமப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவரை உயர்த்தின கர்த்தர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சொல்ல நம்புகிறேன். திரும்ப கவனிங்க, இவங்கெல்லாம் நாங்கள்லாம் அம்பானி குடும்பத்தில் பிறக்கலை, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் அம்பானியை விட கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறேன். நீங்கள் பொறாமப்பட்ட விட பரவாயில்லை. ஐ மீன் இன் அதர் சென்ஸ், பணத்தில்